கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீகா 4:4. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இத சொன்னது யாரோ அல்ல, சேனைகளின் கர்த்தருடைய வாய். அவர் நிற்கிறாரு பக்கத்துல, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க என்பது கூட அல்ல, அவருடைய வாயே இந்த வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுச்சு? பயப்படுவார் இல்லாமல் இந்த மாசம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். அவனவன். உங்களுக்கு இது நிறைவேறணும்னா எல்லாம் சத்தமா சொல்லுங்க, வேண்டானா விட்டுருங்க. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். பயப்படுத்துவார் இல்லாமல், நல்லா தெளிவா வாசிங்க. பயப்படுத்துவார் இல்லாமல் தேவன் என்னை உட்கார செய்வார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? போறது இல்ல, கர்த்தர் அழகா சொல்றாரு, உன்னை பயமுறுத்துவார் இல்லாதபடிக்கு நீ உட்காருவாயின்னு சொல்ற. பயம் வந்தா யாரும் அமைதியா உட்கார்ந்துருப்போம்? நடுங்கிட்டு மூளையில போய் சந்தில் பூந்துருவோம், இல்லைன்னா கையங்கால இடத்துல நிற்காது, உதறல் வந்துடும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எப்பேற்பட்ட பயம் உன்னை நெருக்கி வந்தாலும் நீ அமைதியெல்லாம் உட்கார்ந்துருப்ப. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு, கர்த்தர் அவை எல்லாவற்றினின்று விடுவித்து அவனை காப்பார். நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அவை எல்லாவற்றிலும் தேவன் நம்மை விடுவித்து காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒருத்தன் எழும்பினானா, இனி பைபிளே இந்த ஊர்ல இருக்க கூட, கிடைச்ச பைபிள் எல்லாம் போட்டு 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 கொளுத்திட்டே இருந்தானா. கடைசியில் அந்த ஆள் செத்து போயிட்டான். அவனோட வீட்டை பைபிள் சொசைட்டி வாங்கி இன்னைக்கு அவன் வீட்டில் தான் பைபிள் வச்சிருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, நம்மை பயமுறுத்துகிறவர்கள் இன்னைக்கு எழும்புவாங்க. இந்த மாதம் ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில், நீங்கள் போகிற இடத்துல தேவையில்லாத பயத்தை உண்டாக்கி பிசாசு உங்களை கலங்கடிப்பான். உங்கள் தேவைகளை காண்பித்து, உங்கள் பிரச்சனைகளை பெருசாக்கி, உங்கள் சொந்த பந்தங்களை எழுப்பி விட்டு பலவிதமாக உங்களை உபத்திரவப்படுத்த, பயமுறுத்த, ஐயோ ஏன்டாப்பா இங்கே வந்து சேர்ந்தோம், ஏன் இந்த இடத்துல இருக்கிறோம், ஏன் இந்த கம்பெனிக்கு போனோம், ஏன் இந்த பிஸ்னஸை தொடங்கணும், ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம், இப்படி பலவிதமான பயத்தை உங்களுக்குள்ள பிசாசு உருவாக்குவான். இன்னைக்கு தேவச்சனமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த எல்லா பயத்துக்கும் தேவன் உங்களை நீங்களாக்கி சமாதானமாய் அருள பண்ணுவார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். ஏன்னா அதனால வரை சுகம் இல்ல. ராஜாக்கள் உருவான நாள் முதல் பலவிதமான போராட்டம், சண்டை, யுத்தம். தாவீது காலத்துலலாம் யுத்தம். ஒரு நாள் நிம்மதியாக வாழ முடியல. எங்க எவன் வந்து அடிப்பானோன்ற ஒரு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் இப்பொழுது சாலமோன் வந்தது முதல் ஒரு சமாதானம் உண்டாயிற்று. அல்லேலூயா. சாலமோன் காலத்தில் யுத்தமே கிடையாது. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சமாதானமாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தை நிழலிலும் சமாதானமாய் சுகமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், அநேக சம்பாதனைக்காக ஓடுறீங்க, உங்க பிழைப்பை நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க, உங்க வருமானத்திற்கு நீங்கள் அங்கலாய்த்து ஓடிக்கொண்டிருக்கீங்க. நீங்க சம்பாதிக்கிறத திருப்தியா சாப்பிட்டு மகிழ்ச்சியா திருப்தியா மீதம் எடுக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய கிருபை வேணும். அல்லேலூயா. உழைக்கிறதுக்கு பலனை அவர் தான் கொடுக்கணும். உழைச்ச பணத்தை திருப்தியா சாப்பிடுவதற்கு பலனை கொடுக்கணும். நிறைய பேர் சம்பாதிப்பாங்க, அதை திருப்தியா சாப்பிட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சம்பாதனை என்ன 1 லட்சம் தான், ஆனால் என்னால் சாப்பிட முடியலங்க. டெய்லி கூழ் தான் குடிக்கிறேன், டெய்லி கஞ்சி தான் குடிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக ருசியுள்ள ஆகாரம் என்னால் சாப்பிட முடியல, வியாதி என்னை கொள்ளுதுன்னா அது என்ன வாழ்க்கைங்க? அது என்ன வாழ்க்கை? அல்லேலூயா.
அந்த வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறவர் இல்லை. இருக்கிறத எல்லா நிலையிலும் மகிழ்ச்சியாக உண்டு, திருப்தியாக வாழ்ந்து. ஆனால் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் தென்னை அரிசி சாப்பிட்றீங்க, கேழ்வரகு கஞ்சி குடிக்கிறீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது வேதனையோடு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது திருப்தி உள்ள ஆகாரம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, உங்களை இந்த மாதம் பயமுறுத்தும்படி எவ்விதத்தில் பிசாசு எழும்பினாலும் உங்களுக்கு வியாதிகளை கொடுத்து, மனுஷர்களை தூண்டிவிட்டு, பண தேவைகளை காண்பித்து, உங்க பிள்ளைகளை எழுப்பி விட்டு வேதனைப்படுகிற எந்த நிலையில உங்களை எழுப்பினாலும் தேவன் சொல்லுகிறார், இனி ஒருத்தர் உன்னை பயமுறுத்த முடியாது. அல்லேலூயா. ஒருவனை உன்னை பயமுறுத்த முடியாது. நான் உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன், உன் அலைச்சல்களை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அதே மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். தங்கள் நாமத்தை பற்றி நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு, நாங்களும் என் தேவனாகிய தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அழகா மீகா சொல்றாரு, இத்தனை காலங்கள் எந்தேதோ தெய்வங்களை பற்றி கொண்டிருந்தோம், இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சுது நாங்கள் எங்கள் தேவனை, அவரவர் அவங்கவுங்க தேவனை பற்றி கொண்டிருப்பதை போல நாங்கள் எங்கள் தேவனை பற்றி கொண்டிருப்போம். அல்லேலூயா. மீகா வாழ்ந்த காலங்களும் அடிமைப்படுத்தப்பட்ட காலம்தான். அந்த நாட்கள்ல அந்த ஜனங்கள் ஏராளமான தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தாங்க. இவர்கள் இஸ்ரவேலரோ அவர்களை நம்பாதபடி, அந்நிய தெய்வங்களை நம்பாதபடி, நாங்கள் எங்கள் தெய்வங்களை பற்றி கொள்ளும்படி நாங்கள் திரும்புகிறோம் சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை நாள் மற்ற தெய்வங்கள் பின்னாடி ஓடிட்டு இருந்தோம், புறஜாதியார் வணங்குகிற தெய்வங்களுக்கு பின்னால ஓடிட்டு இருந்தோம். இப்பதான் எங்க புத்தி தெளிஞ்சது, நாங்கள் எங்கள் தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பற்றி கொள்ளுதல், என் தேவனை நான் பற்றி கொள்ளுதல் என்று என்னன்னு சொன்னா, யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் நீங்க வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 100. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அல்லேலூயா. அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? தேவச்சனமே, கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி கொடியானது செடியிலே பற்றி கொண்டிருக்கிறதோ அப்பதான் அந்த கொடிக்கு பலன் கிடைக்கும். ஆமென், ஆமென். நீங்க எத்தனை பேர் அவரை கொடி, நம்ம திராட்சை கொடியெல்லாம் பார்த்தது இல்லை, நமக்கு தெரிஞ்சது அவரை கொடி தான் இல்லை. அவரை கொடியை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதில் அழகாக அப்படி சுருண்டுக்கிட்டு ஒன்று வரும், அந்த கிளையிலேருந்து சுருண்டு மெலீஸாக ஒன்று வரும். அது என்ன பண்ணுவோம்? அடுத்த கிளையை போய் பற்றி கொள்ளும். அந்த பற்றி கொள்ளும் போது தான் அது பலன் அடையும், அந்த இடத்துல காய்கள் வரும். அருமையான தேவச்சனமே, அந்த கொடியானது தன் செடியிலே பற்றி கொள்ளாமல் இருக்குமானால் அதுக்கு என்ன கிடைக்காது? பலன் கிடைக்காது. அது கனிவிட முடியாது, அது ஸ்ட்ரென்த்தா இருக்க முடியாது, அது பலவீனம் ஆயிரும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஒருவேளை அது வீரல் விட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கொடியானது கீழே விழுந்து அதை பற்றி கொள்ளாதபடி அது கீழே விழுந்துரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும்? கிழிஞ்சு காஞ்சி அது சாம்பலா போயிடும். அல்லேலூயா. மண்ணுக்கு மண்ணாகிவிடும். இது எளிமையான ஒரு உதாரணத்தை தான் தேவன் சொல்லி இருக்கிறார். உண்மையான கருத்தை நீங்கள் யோசித்து பார்ப்பீனாரீங்களா, தேவனை பற்றி கொள்ளாதிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அது நாசமாய்த்தான் போகும் என்பதை தெளிவாய் ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். தேவனை பற்றி கொள்ளுகிற இருதயம் நானே ஏசப்பா பிள்ளைதாங்க, நான் பைபிள் வச்சிருக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், இது மட்டும் பத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நான் தேவனை பற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எப்படி கிளையிலே அந்த என்ன சொல்றது,
கொடியானது கிளையிலே கொடியானது எப்படி பற்றி கொண்டு இருக்கிறதோ, உங்க கண்ணு முன்னாடி அதை கொண்டு வாங்க. ஒவ்வொரு கிளையிலையும் அந்த கொடியானது எப்படி பற்றி கொண்டு இருக்கிறதோ அது போல ஒட்டி உறவாடினால் தவிர நாம் செழிப்பதற்கு வேற வழியே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வாரம் சர்ச்சுக்கு தான் போறேன், ஆனா நல்ல ஜம்முன்னு தூங்கிட்டு வரேன். இவ்வளோ கத்தி பிரசங்கம் பண்ற தூக்கம் வருது, அருமையா தூக்கம், அயந்த தூக்கம். நடு மத்தியானம் வெயில் கொளுத்துது, இவ்வளோ ஏசியில் கூட பிடுங்கி சாகுது, எப்படி தூக்கம் வருது பாருங்க. அல்லேலூயா. இது உண்மையாக சொல்கிறேன், இது உங்கள் சரீரத்தில் உண்டான டயர்ட்னஸ் கிடையாது, கன நித்திரையின் ஆவி. அது என்ன பண்ணுது? சத்தம் உள்ளே போகாதபடிக்கு காதை மூடுது, நித்திரை மயக்கத்தை கொடுக்குது. ஏன்னா சத்தியம் உள்ளே போனால் என்ன ஆகிடும்? சத்தியம் உள்ளே போனால் என்ன ஆயிரும்? உங்களை விடுதலை ஆக்கிரும், நீங்க சுகமாயிடுவீங்க, கர்த்தருக்கு சாட்சியா எழும்பிடுவீங்க. சாகர வேலை நீ எழும்பவே கூடாதுன்னு பிசாசு என்ன பண்ணிட்டு இருப்பான்? உனக்கு இப்படி கனத்திரையின் ஆவியை கொடுத்து தூங்க வச்சுக்கிட்டே இருப்பான். சோம்பேறித்தனத்தை கொடுத்து சபைக்கே வரவிடாம பண்ணுவான். இல்லை வேற ஏதாவது டைவர்ஷனை கொடுத்து இங்கே போ அங்கே போ இதுக்கு போ அதுக்கு போன்னு அலைய விட்டு சபையின் ஐக்கியத்தை கெடுத்து கொண்டே இருப்பான். இதற்கு நம்ம இடம் கொடுப்போமானால் நாம் செழித்து வளருவது மிக கடினம். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க, எவனோ ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். நீங்கள் கஷ்டப்பட்டு பாடுபடுவீங்க, அது நீங்கள் திருப்தியாக வாழ மாட்டீங்க, நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. எல்லாம் போச்சு, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பணமும் போச்சுங்க. இந்த ஒரு வாழ்க்கையை தேவன் மாற்றி போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் திருப்தியாக இருக்கிறேன், கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறேன் சுகமாக இருக்கிறேன், கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறேன் சம்பாத்தியமே இல்லைங்க, நிறைவாக இருக்கிறேங்க. அல்லேலூயா. எத்தனையோ சாட்சியில் கேட்டிருக்கேன், மாதம் அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற 1000 ரூபாய் தாங்க எனக்கு கொடுக்குறாங்க, ஆனால் நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு வேண்டியதை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறேன், எந்த கவலையும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை, எனக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஏசப்பாட சொல்லிட்டு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்ளுவார். நான் அந்த கொடியில இணைந்திருக்கிறேன், எனக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த் அவர் கொடுப்பாரு, எனக்கு வேண்டிய பலன் அவர் கொடுப்பாரு, எனக்கு வேண்டிய உற்பத்தி அவர் கொடுப்பாரு, எனக்கு வேண்டிய தாங்குதலை அவர் கொடுப்பார். அந்த நம்பிக்கை, அந்த பற்றி கொண்டிருத்தல், அவரையே பற்றி கொண்டிருந்தால் நமக்கு நிறைய பற்றுதல் இருக்கு. பக்கத்தில் ஒரு கொம்பை வச்சா அதை கூட பற்றிக்கலாம், பக்கத்தில் ஒரு மரம் இருந்தால் அதை கூட பற்றிக்கலாம். ஆனால் உண்மையாக திராட்சை செடி திராட்சை கொடியோடு இணைந்திருக்கும் போது தான் அதுக்கு மதிப்பு. பக்கத்தில் ஒரு கசப்புள்ள வேப்ப மரத்தோட இணைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அங்கே காய்க்கிற மழைலாம் எப்படி இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டிங்க, வெரி குட். அப்போ எங்கே தான் நம்ம சாஞ்சிருக்கணும்? பக்கத்தில் எந்த மரம் ஒட்ட வந்தாலோ ஒட்டக்கூடாது. கிடைச்சிச்சப்பா பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அதுல சாஞ்சிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை எவ்வளவு பணக்காரன் வரட்டும், எவ்வளவு பலசாலி வரட்டும், எவ்வளவு திறமசாலி வரட்டும், எவ்வளவு ஞானவான் வரட்டும், யார் மேலேயும் நம்பிக்கை. அம்மா சொத்து வச்சுக்கிறாங்கன்னு அவங்க மேலே சாஞ்சிடக்கூடாது, அப்பா சொத்து எழுதி கொடுப்பாருன்னு அவங்க மேலே சாஞ்சிடக்கூடாது, அண்ணன் தம்பி கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்குறான்னு அவன் மேலே சாஞ்சிடக்கூடாது. கர்த்தர் மேலே பற்றுதலாக இருங்க. என்னைக்கு இருந்தாலும் மனுஷன் ஏமாத்திடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் மனுஷன் உங்களை ஏமாற்றுவான். உங்களை என்ன ஏமாற்றாத ஒரே ஆள் யார்தான்? இயேசு ஒருவரே. உங்க ஆவியும் சிந்தையும் அவரை மாத்திரம் பற்றி கொண்டு இருக்கட்டும். வேற எந்த பற்றுதலும் உங்களை என்ன மேன்மைப்படுத்த போவது இல்லை. அவர் ஒருவர் தான் உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறவர். அவர் ஒருவர் தான். எப்படி பாசமா அப்படியெல்லாம் சொல்றீங்க? எப்படி சொந்த பந்தங்களெல்லாம் விலக்கி விட்டுறது? எப்படி இந்த காரியங்களெல்லாம் விட்டுறது? அருமை தேவச்சனமே, எதை எனக்காக விடுகிறீர்களோ அதை எத்தனையோ ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எத்தனையா தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எது வேணும் உங்களுக்கு? எது வேணும் உங்களுக்கு? நீங்க டிசைட் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு என்னிலே நிலைத்திருந்தால் நான் அவனிலே நிலைத்திருப்பேன். கொடியானது எப்படி செடியிலே பற்றி கொண்டிருக்கிறதோ அது போல நீங்கள் என்னை பற்றி கொண்டிருப்பீர்களானால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா. மிகுந்த கனி வந்தா உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நல்ல தோட்டத்தை நல்ல விளைச்சல் வந்திருக்குன்னா அந்த தோட்டத்தை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? மகிழ்ச்சியா பார்ப்பாங்க. அந்த தோட்டக்காரனுக்கு மகுந்த மகிழ்ச்சி. அதை இன்னும் எருப்பேட்டு எண்ணெய் கொத்தி அதுக்கு நல்ல தண்ணீர் பாய்ச்சி பத்திரமா பாதுகாத்துக்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா. காய்க்காத மரத்தை என்ன பண்ணிடுவான்? வெட்டி போட்டுருவான். காஞ்சி நொந்து போயிருக்கிற பாதி காஞ்சி பாதி பச்சையா இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண மாட்டான்? வச்சுக்க மாட்டான்.
உடச்சி போட்டுருவான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்னால் உண்மை உள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் நம்மளை இன்னும் எரு போட்டு இன்னும் தண்ணியை ஊற்றி இன்னும் செழிக்க நம்மளை வாழ வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், இந்த பற்றி கொண்டு இருக்கிற வாழ்க்கை என்பது இப்போ நான் இப்போ போகும்போது அர்ஜென்டாக வெளியில் போகிறேன், போயிட்டு அந்த கேலண்டரில் தான் இப்போ நல்லா வசனம் கொடுத்துட்றாங்களே, நல்லா போய் ஒரு வசனத்தை வாசித்தேன், ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நல்ல ஜெபம், நான் தப்புன்னு சொல்லலை. அந்த ஜெபம் பண்ணுறவங்கள அந்த ஜெபம் மட்டும் இனிமே என்ன பண்ணாது, போதாது. இந்த மாசம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். பயப்படுவார் இல்லாம நீங்க பயம் என்பது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல வரப்போகுது. உங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் உருவாக்கப்பட போகுது. அதனால தான் ஆண்டவர் முன்னாடியே வாக்கு பண்ணுகிறார். அந்த நேரம் நீங்கள் பயந்து நடுங்கி சோர்ந்து போகாதபடி அந்த ஜெபத்தை என்ன பண்ணணும்? இப்போ 5 நிமிஷம் ஜெபிக்கிற ஜெபத்தை 10 நிமிஷம், அரை மணி நேரம் ஆக்கணும். அரை மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபத்தை 1 மணி நேரம் ஆக்கணும். 1 மணி நேரம் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேங்க, எல்லாரும் விட நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறேங்க அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்கன்னா அந்த 1 மணி நேரம் இப்போ எத்தனை மணி நேரமாக மாறணும்? 2 மணி நேரமாக மாறணும். அல்லேலூயா. ஜெபம் என்பது உங்க ஜீவன், மறந்துடாதீங்க. ஜெபம் தான் உங்களுக்கு ஜீவன். இந்த உலகத்துல உயிரோட நீங்க வாழணும், சுகமா வாழணும்னா ஜெபம் அவசியம். ஏனோ தானோ இன்னும் வாழ்க்கையை ஓட்டாதீங்க. ஜெபம் இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. தேவச்சனமே, செத்து போன கிறிஸ்தவம் அது உயிருள்ள கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுங்க. அவருக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ராத்திரியெல்லாம் முழங்கால நிற்கிறார். உனக்கு எனக்கு நன்மையை செய்யும்படி ராத்திரியெல்லாம் பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் விண்ணப்பித்தான்னு சொல்லுவார். அவர் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு எனக்கு தெரியும், அவர் தான் பிதாவாகிய தேவன். ஆனால் யாருக்காக ஜெபம் பண்ணுறாரு? நீயும் நானும் சுகமாக இருக்கணுன்றதுக்காக தான். உங்களுக்கு ஜெபத்தை கற்று தரணுன்றதுக்காக தான் அவர் ராத்திரியெல்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாருங்க. என்ன போல நீ ஜெபி, என்ன போல செவி, அதிகாலையில் எழுப்பி செவி, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செவி, ஊழியர் ராவெல்லாம் பகலெல்லாம் செய்தாலோ ஓய்ந்திருக்கிற நேரம் செவின்னு சொன்னார். இன்னும் ஜெபத்தில் நீங்க அசட்டையா இருப்பீங்க அப்படின்னா இது காலம் பொல்லாதது. தேவச்சனமே, அதே மீகாவின் புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசிங்க. 4 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். சொல்லுங்க, எல்லா ஜாதியினரும் அதனிடத்திற்கு ஓடி வரும். ஜெபம் பண்ணாத ஆட்கள் இருப்பீங்க. ஐயோ, என் வீட்டுல ஜெபமே இல்லைங்க, என் பிள்ளை ஜெபம் பண்ண மாட்டேங்குது, என் புருஷன் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டேன்றாங்க, என் குடும்பத்துல இந்த சமாதானம் இல்லை, இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ இப்ப நீங்க புலம்பல நிறுத்தி ஜெபத்துல நில்லுங்க. அப்ப என்ன நடக்குமா? எல்லா ஜாதிகளும் எல்லா ஜாதி எவரா இருந்தாலும் இங்க ஓடி வந்துதான் ஆகணும். அல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிங்க. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் நமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமில் கர்த்தரின் வசமும் வெளிப்படும். அல்லேலூயா. இனி கர்த்தரே பேசுவார், காதுல பேசுவார். சத்தம் காது நடுராத்திரில எழுப்போம். தூக்கமே வரமாட்டேங்குதுங்க. ஏதோ என் சத்தம் என் காதுக்குள்ள தொனிச்சுட்டே இருக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ராத்திரிலாம் தூங்கவே முடியலன்னா கடவுள் உங்களை நல்லா ஜெபிக்க சொல்றான்னு அர்த்தம். நல்லா முழங்கால் போட்டு என்ன பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷமா ஜெபம் பண்ணுங்க. தூக்கம் வரலையேன்னு கவலைப்பட்டு என்ன பண்ணாதீங்க, மருந்து மாத்திரைங்களை போட்டுக்கிட்டு தூங்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் எழுப்பிட்டாருன்னா அங்க தூக்கம் உங்களுக்கு வராது. அல்லேலூயா. தூக்கம் வராதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ராத்திரில தூக்கம் வரலன்றெல்லாம் மாத்திரை போட்டு தூங்காதீங்க. தூக்கம் எப்போ வருதோ அப்போ போட்டு தூங்குங்க. மத்தியானம் தூங்குங்க, சாயங்காலம் தூங்குங்க. ராத்திரி தூக்கம் வரல நல்லா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல உண்மையா இருங்க தேவச்சனமே. கர்த்தரை பற்றி கொள்வதில் நீங்கள் ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் உங்க வாழ்க்கை தேவனுக்கு முன்னால நஷ்டப்பட்டு போகும். உங்க ஆத்துமா நஷ்டப்பட்டு போகும். உங்க குடும்பத்தாருடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போகும். நீங்கள் ஜாக்கிரதைப்பட வேண்டும். அருமையான தேவச்சனமே, உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க உங்க பாதுகாப்புல நிக்கணும். தேவன் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். இல்லை இது கடைசி நாளும் எவனை வஞ்சிக்கலாமோன்னு பிசாசு என்ன பண்றான், அலைஞ்சு திரியிறான்.
உங்க புருஷனை காப்பாற்ற வேண்டியது நீங்க, உங்க மனைவியை காப்பாற்ற வேண்டியது நீங்க. அவங்க பலவீனமான பாண்டம் ஆகையினால் பவுல் சொல்ற அவளுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, வேண்டுதல் பண்ணுங்க. புருஷமாருக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பொண்டாட்டிமாருக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, உன் தலையா இருக்கிறபடினால நீ அவளுக்காக என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து உன் கற்புள்ள நடக்கையினால அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளணும். கற்புள்ள நடக்க என்ன, மற்ற புருஷனை பார்க்காம இருக்கிறது மட்டும் கற்புள்ள நடக்க இல்லை. தேவனுக்கு பயந்து கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்து உன் குடும்பத்துக்காக உன் புருஷனுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷியா இருக்கணும். நீதிமொழிகள் 31 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் சொல்றது, அவள் இரவு முழுதும் தூங்காமல் விழித்திருந்தாலாம். செல்ஃபோன் பார்த்துன்னு இல்லை. அந்த காலத்தில் ஏது செல்ஃபோன்? அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ராத்திரியெல்லாம் முடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நீதியுள்ள ஸ்திரீன்னு தேவன் சொல்றாரு. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ராத்திரியெல்லாம் செல்ஃபோனை வச்சு நான் பார்த்துட்டு இருந்தாங்க, இல்லை சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்களா, என்னதாங்க பண்ணியிருப்பாங்க? தன் குடும்பத்துக்கு வேண்டிய பொருட்களை அவங்க தயாரித்தாங்களாம். இரவெல்லாம் தேவனோடு உறவாடி இருப்பாங்க. அதனால தான் அவங்க நீதி உள்ள ஸ்திரீன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்திரீமார்கள் ஜாக்கிரதையா இருங்க, சகோதரிமார்கள் ஜாக்கிரதையா இருங்க. என் புருஷன் அங்கே போயிட்டார், இங்கே போயிட்டார், இந்த பொண்ணு பின்னாடி போயிட்டார், அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டார். அதுக்கு யார் காரணம்? உன் ஜபம் இல்லாதான் காரணம். கர்த்தருக்குள்ள நீ நீதியா நின்னா கர்த்தர் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் பாதுகாப்பார். ஜபம் இல்லாத வீட்டில் எல்லா அட்டூழியமும் நடக்குங்க. நான் பார்த்துட்டேன். நல்லா ஜபம் இருந்துச்சுன்னா அங்கே தேவ பாதுகாப்பு நடக்கும், தேவனுடைய இரக்கம் இருக்கும். தப்பி போனாலும் தேவன் பிடிச்சிட்டு வருவார், காப்பாற்றுவார், இரக்கப்படுவார். உங்க பேர் அழியாதபடிக்கு அவர் பாதுகாத்து கொள்ளுவார். அல்லேலூயா. என் கண்களால் என் வாழ்க்கையில நான் கண்ட காரியங்கள் இதெல்லாம். ஜெபிக்கிற மனுஷனுக்கு பிசாசு எவ்வளவு அவமானத்தை கொண்டு வந்தாலும் அதை தலைகீழா தேவன் மாத்திடுவார். அவமானமே அவனுக்கு ஆசீர்வாதமா மாறிடும், அசிங்கமே அவனுக்கு மேன்மையா மாறிடும். இதை கர்த்தர் செய்வார். கர்த்தரோட இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அதை மறந்துடாதீங்க. நீங்களும் உங்க குடும்பமோ யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றார் கர்த்தரையே சேவிப்போம். பேருக்கு கிறிஸ்தவரா வாழ்ந்துட்டு குடும்பத்தை சீர்படுத்தாம பிள்ளைகளை சீர்படுத்தாம யானோ தானோன்ட்டு வளர்க்காதீங்க. தேவச்சனமே, தேவனுடைய பிள்ளைக்கு உங்க சாட்சியை நீங்க காத்துக்கொள்ளணும். நம்ம பிள்ளைகளுக்குரிய சாட்சியை காத்துக்கொள்ளணும். பிசாசு நம்ம பிள்ளைகளை தான் குறி வச்சுக்கிட்டு இருக்கான். ஜாக்கிரதையா இருங்க. என் பிள்ளை ஏதோ நல்லா இருக்கு நினைக்காதீங்க. அது என்ன பண்ணுதுன்னு கவனிங்க. உங்க பிள்ளைகளை அழிக்க தான் பார்க்குறான். ஒரே செகண்ட் இழுத்துன்னு போயிடுறான் பிசாசு. ஒரே செகண்ட் அவங்க வாழ்க்கையை அழிச்சிடுறான். அவங்கள தப்பி வைக்கணும்னா தேவனுடைய கரம் அவங்களோட இருக்கணும். தேவன் அவளை பாதுகாக்கணும். ஜாக்கிரதை படுங்க. இந்த கடைசி நாட்களில் உங்க குடும்பங்களை அழிக்க பிசாசு வகை தேடி அலையிறான். உங்க மனைவி மாற அழிக்கும்படியா பிசாசு எழும்புறான். கணவன் மாற அழிக்கும்படியா பிசாசு எழும்புறான். கொள்ளை கொடுத்துட்டு அப்புறம் அழாதீங்க. கொள்ளை போனதுக்கு அப்புறம் அழுது ஒரு பிரயோஜனமோ இல்லை. இருக்கும் பொழுதே ஜாக்கிரதையா பற்றி கொள்ளுங்க. தெய்வ பாதத்தில் நில்லுங்க. கர்த்தருடைய பாதத்தில் நின்று குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ள குடும்பமா இணைந்து ஜெபிங்க. தேவச்சனமே, ஏனோ தானே இனிமே இருக்காதீங்க. ஆண்டோடைய சத்தம் உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்கு. ஆண்டோட சத்தம் உங்களோட தான் பேசிட்டு இருக்கு. ஆவியானவர் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு முகத்தையும் நான் பார்த்து சொல்றேன், ஆவியானவர் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்காரு. ஜாக்கிரதை படுங்கள், ஜாக்கிரதை படுங்கள். உங்களை உங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆவியோடைய எச்சரிப்பின் சத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களை பயமுறுத்துவார். இல்லாதபடிக்கு நீங்க சமாதானமா வாழணும் அப்படின்னா சந்தோஷமா தேவ பாதத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, அவரோடு இருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் திரளான ஜனங்களுக்கு நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டணங்களை மண்வெட்டிகளாலும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாலும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பது இல்லை. இனி அவர் யுத்தத்தை காண்பதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய யுத்தம் இந்த உலக மனுஷரோட வேண்டாம். இவனோட கசப்பு, அவனோட கசப்பு, இந்த சண்டை அந்த சண்டை எல்லாத்தையும் அடக்குங்க. தேவ பிள்ளைகள் யாரோடையும் போராடாதீங்க. உலக மனுஷங்களோட போராடாதீங்க. அந்த மனுஷன் எப்படி பேசிட்டான், இந்த அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க, இவங்க எனக்கு இவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்க. அதை நான் சொல்றேன், அத்தனை காரியத்துக்கும் யார் தான் காரணம்? அல்லேலூயா. யார் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் உங்க வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சுட்டு பிசாசு அதுல தான் அடிப்பான். அதுல தான் நீங்க வீழ்வீங்க, அதுல தான் நஷ்டப்படுவீங்க. அங்க நீங்க சொல்லுங்க, இனி நான் இதுக்காக நஷ்டப்பட மாட்டேன், இதுக்காக நான் வீழ்ந்து போட மாட்டேன், நான் தேவனை பற்றி கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் தேவனை பற்றி நிற்கும் போது என்ன யுத்தத்துல எனக்கு எதிராளியான பிசாசானவனை நான் அழிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அவன் எத்தேப்பட்ட வழியில அவன் எழும்பி நிக்கட்டும், அவனை அழிக்க நம்மளால முடியும், அவனை அழிச்சு போட முடியும். ஸோ அந்த தைரியத்தை தேவன் உங்களுக்குள்ளே உண்டாக்குறார். ஐயோ என்னவாகுமோ என்று எதிர்காலத்தை குறித்து இருக்கிறவங்கள பயத்தை இந்த நாளில் எடுத்து எத்தனை எதிராளி உங்களுக்கு விரோதமாக எழும்பட்டும். தாவீதுக்கு விரோதமாக கோலியாத் எழும்பிட்டா, இஸ்ரவேல் சமஸ்த ஜனமும் பயந்து போய் நிற்கிறாங்க. யார் இவங்கிட்ட இருந்து என்னை விடுதலை ஆக்குவா, யார் எங்களை விடுதலை ஆக்குவான்னு ஒன்றும் புரியல. சவுல் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களையே பெரிய ஆளா வெயிட்டான பாடி, அவனாலே ஒன்றும் பண்ண முடியல. மற்றவங்களாம் அப்படியே கலங்கி நிற்கிறாங்க, யார் காப்பாத்துவா? அப்போ இதனோடு பிள்ளை தாவீது வர்றார். வாலிபனாகி தாவீது யுத்தம் பழகாதவன், எந்த யுத்த பழக்கமும் இல்லாதவன். அவன் சொல்றான், விருத்த சேதனை இல்லாத இவன் தேவனை குறித்து பேசுறதுக்கு என்ன தைரியம்? அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள இந்த தைரியம் தாங்க உண்டாகணும். நான் தேவனுடைய பிள்ளை, என்னை எதிர்த்து நிற்கிறதுக்கு உன்னால என்ன பண்ண முடியாது. பிசாசு மனுஷனை பார்த்து இல்லை, பிசாசை பார்த்து பேசணும். பிசாசை பார்த்து பேசணும். உங்களுக்கு எதிராளியான பிசாசை பார்த்து என்ன பண்ணணும்? பேசணும். உன்னால என்னையே குடும்பத்தையும் எனக்கு சார்ந்த எதையுமே என்ன பண்ண முடியாது, தொடவே முடியாதுன்னு சொல்லி நீங்க பேசும்பொழுது பிசாசு அங்க வைக்கப்பட்டு போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எதிராளிக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவனோட இணைஞ்சு நில்லுங்க. நிறைய பேர் செய்யற விஷயம்னா எதிராளிக்குள்ள வளைஞ்சு போயிடுறோம், தேவனுக்கு எதிர்த்து நின்றுட்டு இருக்கோம். அதுதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம்னா, நம்முடைய எதிராளியோட சகஜமாக போயிடும். கை கோத்துக்கிட்டு தோல் மேலே கை போட்டு அவர் நம்ம தோல் மேலே கை போட்டுக்கிட்டு கொஞ்சம் குலாவி அவரோட உறவாடிக்கிட்டு இருக்கோம். உறவாட வேண்டிய இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? விரோதிச்சு நின்றுட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இனி என் எதிராளியானவனுக்கு முன்னால நான் ஜெயிப்பேன். அவன் எத்தனை விதத்தில் எழும்பினாலும் சரி, நான் தான் ஜெயிப்பேன். அவனை ஜெயிக்க விடவே மாட்டேன். என் வீக்னஸ்லாம் அடித்தாலும் சரி, என்னை பலவீனப்படுத்தினாலும் சரி, எத்தனை விதத்தில் என்னை எழுப்பினாலும் சரி, நான் தான் அவனை ஜெயிப்பேன்ற வைராக்கியம் உங்களுக்குள்ளே எழும்பணும். அல்லேலூயா. எந்த நிலையிலும் கிறிஸ்தவனா நில்லுங்க. எந்த நிலையிலும் நீ தேவ பிள்ளை தான். எந்த இடத்துல நீ தேவனுடைய மனுஷன், அதை மறந்து போயிடாதீங்க. எந்த ஸ்தானத்தில் நீ தேவனுடைய மனுஷன், அதை மறந்து போயிடாத. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் என்ன எரிச்சல் மூட்டினான், அவங்க என்ன கோவப்படுத்திட்டாங்க, என் குடும்பத்தை என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன். அவங்கெல்லாம் பண்ணலங்க, பிசாசு டச் பண்ணி பார்க்குறான். நீ யாருன்னு உன்னை வெளியே கொண்டு வரத்துக்கு பிசாசு உன்னை டச் பண்ணி பார்க்குறான். நீ அவனுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டியா யார் ஆளுன்றத? பண்ணிட்டீங்களா? உண்மையாக ஒத்துக்கிறாங்க சகோதரி, நான் பண்ணிட்டேன்னு. அல்லேலூயா. நாம் யாருக்கு ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கோம்? ஏசப்பாவுக்கு ப்ரூஃப் பண்ண. நீ என்ன வேணா பண்ணுற, நான் இயேசுவோட பிள்ளை, நான் சமாதானமாக நிற்பேன், நான் அமைதியாக நிற்பேன், நான் காரியங்களை நான் சகிப்பேன். எத்தனை பேர் சகிக்கிறோம்? அல்லேலூயா. தேவஜனமே ஜாக்கிரதையா இருங்க. இந்த நாளில் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நின்று தேவனை பற்றி கொண்டு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கை மேன்மைப்படும்.